ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக நான் எழுதின கதை தான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிற சிறுகதை. இது ஃபஸ்ட்டு சிறுகதையாக எழுதுகிற ஐடியா எனக்கு இல்லை. ஆனால் சில பல காரணங்களால் என்னால் இதை ஷார்ட் ஃபிலிமாக அப்போ எடுக்க முடியல. ஆனால் இந்த கதையை சொல்லி ஆகணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இதை சிறுகதையாக எழுதிட்டேன். இது முழுக்க கற்பனை தான். இதை கேட்டு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க. நீங்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு முதல் தடவை வரீங்கன்னா என்னோடய பேர் இளையராஜா. இது என்னோடய ஆடியோ பிளாக். இங்கே நான் எழுதுகிற சிறுகதை, தொடர்கதை, பிளாக் போஸ்ட் எல்லாத்தையும் ஆடியோவாக ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தீர்ப்பு சிறுகதை. மூர்த்தி வழக்குரைஞர் என்ற சிதிலமடைந்த போர்டு தாங்கிய அந்த ஓட்டு வீட்டின் உள்ளே அரசாங்கம் கொடுத்த டிவியில் தமிழாக்கம் செய்யப்பட்ட ஹிந்தி சீரியலின் நடிகை அதீத மேக்கப்புடன் நடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். டிவியின் மேல் அசுவாரஸ்யமாக கண்களை பதித்து கொண்டே எதிரே இருந்த 10 வருட பழைய சோஃபாவில் அமர்ந்தபடி காய்களை நறுக்கிக் கொண்டிருந்தாள் சாரதா. அவளுக்கு அருகே அரசாங்கம் கொடுத்த மின்விசிறி சத்தம் போட்டு சுற்றி கொண்டிருந்தது. அதன் இரைச்சல் தலைவலியாக இருந்தது. ஆனால் புழுக்கம் தாங்க முடியாது என்பதால் பொறுத்து கொண்டிருந்தாள். சீலிங்கில் மாட்டியிருக்கும் மின்விசிறி பழுதடைந்து 10 நாட்களுக்கு மேலாகிவிட்டது. ஒரு எலக்ட்ரீஷியனை கூட்டி வந்து அதனை சரி செய்ய முயற்சிக்காத கணவன் மேல் ஆத்திரமாக வந்தது. வக்கீல் பொண்டாட்டிங்கிற பெருமை மட்டும் போதுமா? குடும்பம் நடத்த பணம் வேணாம்? நீதி நேர்மனை இன்னும் காந்தி காலத்திலே இருந்தால் எப்படி? பலமுறை கணவனோடு வாதம் செய்து பார்த்து விட்டாள். 15 வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்யும் போது மூர்த்தியை எப்படி பார்த்தாலோ அப்படியே தான் இன்றும் பார்க்கிறாள். ஆனாலும் கணவனின் நேர்மையை நினைத்து தனக்குள் மிகவும் பெருமைப்படுவாள். இப்போது கூட ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் பெண் மீது அவளை ஒருதலையாய் காதலித்து வந்த பணக்கார வீட்டு பையன் ஆசிட் அடித்து விட்ட வழக்கில் பணம் எதுவும் வாங்காமல் அந்த பெண்ணுக்காக வாதாடி கொண்டிருக்கிறான் என்று தீர்ப்பு நாள். காலையில் சீக்கிரமாக கிளம்பி போய்விட்டான். கடவுளே, அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடக்கிற மாதிரி பண்ணுப்பா என மனதுக்குள் வேண்டிக்கொண்டே காய்களை நறுக்கி கொண்டிருந்தான். நறுக்கி முடித்த காய்களை எடுத்துக்கொண்டு சமையலறை நுழைந்து மதிய உணவு தயாரிப்பில் சாரதா மும்முரமாக தொடங்கிய போது கூடத்தில் யாரோ நுழையும் சத்தம் கேட்கவே எட்டி பார்த்தாள். மூர்த்தி அவளுக்கு முதுகை காட்டியபடி சோஃபாவில் உட்கார்ந்திருந்தான். சமையலறையில் இருந்தபடியே மூர்த்தியிடம் கேட்டாள், என்னங்க அதுக்குள்ளே வந்துட்டீங்க? ஏங்க என்னாச்சு, பேச்சே காணோம்? அந்த ஆசிட் கேஸில் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டாங்க சாரதா. அவனது குரலை அவளுக்கு சொல்லாமல் சொன்னது தீர்ப்பு என்னவென்று. அதனால் அதனை பற்றி பேசி அவனை காயப்படுத்த விரும்பாமல் அமைதியாக காய்களை எண்ணெயில் போட்டு வதக்கத் தொடங்கினாள். என்ன சாரதா, ஜட்ஜ்மெண்ட் என்னாச்சுன்னு கேட்க மாட்டியா? அதான் உங்கள் குரலையே தெரியுதே, விடுங்க. ஆமாம் சாரதா, பணக்கார பயலுங்க. போதாதுக்கு அந்த பையனோட அப்பாவுக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தன் தூரத்து சொந்தமாக ஒரு சாட்சியும் இல்லாமல் பண்ணிட்டானுங்க. சாரதா பதிலுக்கு எதுவும் பேசவில்லை. அவளுக்கு தெரியும், மூர்த்தி அவளிடம் எந்த பதிலையும் எதிர்பார்த்து பேசவில்லை. தனக்குத்தானே பேசிக்கொள்வதைப் போல் சில நேரங்களில் இப்படி புலம்பிக் கொண்டே இருப்பான். மனதில் இருப்பதையெல்லாம் அவனுக்கு சொல்லிவிட வேண்டும். அதனால் அவள் அமைதியாக சமையலை தொடர்ந்து கொண்டே இருந்தாள். காசு இருந்தால் போதும் சாரதா, இங்கே என்ன வேணால் பண்ணலாம். உன்னை இந்த சட்டமும் போலீஸும் எதுவும் பண்ண முடியாது. பேசிக்கொண்டே அவன் அணிந்திருந்த கருப்பு அங்கியை கழட்டி அருகில் இருந்த மரபெஞ்சின் மீது போட்டான். சாரதா, டவல் எடுத்து போடு. சமையற்கட்டை தாண்டி இருந்த அறைக்குள் நுழைந்து டவல் ஒன்றினை எடுத்து வந்தாள். அவனது பின்பக்கமாக நின்றபடி முதுகின் மீது டவலை போட்டுவிட்டு மீண்டும் சமையலறை நுழைந்து கொண்டாள். மூர்த்தி டவலை எடுத்து கழுத்து பகுதியினையும் முகத்தையும் கைகளையும் துடைத்து விட்டு கொண்டான். ஜட்ஜ்மெண்ட் சொன்னதும் அந்த பொண்ணோட அப்பன் அழுததை நீ பார்த்துருக்கணும் சாரதா. நெஞ்சில் அடிச்சுட்டு அழுகிறான். அவனது குரல் தடுமாற்றம் அடைந்ததைப் போல உணர்ந்தாள் சாரதா. நம்மளை மாதிரி மிடில் கிளாஸுக்கெல்லாம் போலீஸும் கோர்ட்டும் தான் கெதி. அங்கேயே ஒரு நியாயமும் கிடைக்கலனா வேறு எங்கே போகிறது? அந்த பேச்சை விடுங்க. ஒன்றும் இல்லாதவங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் வருது. நாம் என்ன செய்ய முடியும்? சரி, காஃபி எதுவும் போடவா? ஆமாம் சாரதா, காஃபி போடு. ஒரு அடுப்பில் சாம்பார் கொதித்து கொண்டிருக்க மற்றொரு அடுப்பில் பாத்திரத்தை வைத்து பாலை பிரித்து கொட்டினாள் சாரதா. அந்த நேர அமைதி போதுமென மீண்டும் பேச ஆரம்பித்தான் மூர்த்தி. நீ அந்த பொண்ணை பார்க்கணும் சாரதா. சும்மா தங்க சிலை மாதிரி, அப்படி ஒரு அழகு. நமக்கு குழந்தை பிறந்து அது பொண்ணாக இருந்திருந்தா இந்த வயசு தான் இருந்திருக்கும். அவன் இல்லாத பிள்ளையை நினைவுபடுத்தியதும் சாரதாவின் கண்கள் கசியத் தொடங்கின. குழந்தை பேறு இல்லாமல் எத்தனை வசை சொற்கள் மூர்த்தியின் குடும்பத்தினரிடம். பார்த்த அத்தனை மருத்துவர்களும்
பிரச்சனை சாரதாவிடம்தான் என சொல்லிய பிறகும் இன்னொரு திருமணம் என்ற பேச்சே இல்லை என தன் குடும்பத்தினரிடம் முடிவாக சொல்லிவிட்டான் மூர்த்தி. பழைய நினைவுகள் மனதை குடைய கண்களை சேலை நுனியில் துடைத்து கொண்டாள் அவள். நிறைய தடவை யோசிச்சிருக்கேன் சாரதா, ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம்னு. நான் என்னமோ பெருசாக சட்டத்தை காப்பாற்றுவோம் அப்படி இப்படின்னு பெரிய கனவோடு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா கொள்ளையடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், அடுத்தவன் சொத்தை பிடுங்கி திங்கிறவனு ஊரில் இருக்க மொத்த திருட்டு பசங்களையும் பார்க்க வேண்டியதாக போச்சு. அவங்கள ஒன்றும் பண்ணவும் முடியல, பார்த்துட்டு சகிச்சுட்டு போகவும் முடியல. என்ன மாதிரி நீதி நேர்மனு பேசுகிறவெல்லாம் மற்றவன் கண்ணுக்கு பைத்தியக்கார மாதிரி தெரிகிறோம். நிறுத்தினான். சாரதா காஃபி பொடியை பொங்கிய பாலில் கொட்டினாள். நான் வக்கீல் படித்து முடிச்சுட்டு வந்ததும் எங்கள் அப்பா காய்கறி விற்கிறவன், பேப்பர் போடுறவனு தெருவில் ஒருத்தரையும் விடாமல் என் பையன் வக்கீலுக்கு படிச்சிருக்கான், என் பையன் வக்கீலுக்கு படிச்சிருக்கான்னு அவ்வளோ சந்தோஷமாக சொல்லிட்டு இருந்தார். ஆனால் என்னைய பாரு, இன்னும் ஓட்ட வீட்டில் ஒண்டி கொடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ ஏங்க இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? விடுங்க. உங்களுக்கு காஃபியில் சர்க்கரை போடவா வேணாமா? ஒரு ஸ்பூன் போடுமா போதும். பேச்சை மாட்டு விட்டோம் என சாரதா நிம்மதி அடையும் போது மீண்டும் ஆரம்பித்தான் மூர்த்தி. ஜட்ஜ்மெண்ட் சொன்னதும் அந்த ஆசிட் அடித்த பொறுக்கி ராஸ்கல் என்னை ஒன்றும் பண்ண முடியாதரா அப்படிங்கிற மாதிரி என்னை பார்த்து சிரிச்சான் பாரு. இது வரைக்கும் அப்படி ஒரு கோபம் எனக்கு வந்ததே இல்லை சாரதா. அப்படியே மண்டை சூடாகி போச்சு. ஐயோ, அந்த பேச்சை இப்போ விட போகிறீங்களா இல்லையா? இப்படி நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை என கூறிவிட்டு காஃபியை மூர்த்தியிடம் கொடுப்பதற்காக அவள் சமையலறை விட்டு வெளியே வரும்போது, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சாரதா, நான் இப்படி புலம்பிட்டு இருக்கிறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதான் கோர்ட்டு கொடுக்காமல் போன தண்டனையை நானே கொடுக்கலாம்னு அந்த பொறுக்கி பயலை குத்தி கொன்னுட்டேன் என முடித்தான் மூர்த்தி. அவன் முன்பக்கமாக வந்த சாரதா அப்போதுதான் கவனித்தாள். அவனது வெள்ளைச்சட்டை முழுவதும் அடர்த்தியாக இரத்த தீட்டல். அதிர்ச்சியில் அவள் காஃபி டம்ளரை கீழே போடும்போது வாசலில் நிழல் ஆடியது. கையில் விலங்குடன் 4 காவலர்கள் அங்கே நின்றார்கள். முற்றும்.